Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல என்னென்ன பொருள்லாம் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க. இதுல வந்து பட்டாணி வந்து தனியா எடுத்து நம்ம உடைச்சு ஒரு கிண்ணத்துல வைக்கணும். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், 4 உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி அது தனியா எடுத்து நான் வச்சிருக்கேன் பாருங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு அதை தனியாக நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து தாளித்து அதை வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளித்து இதையும் கொட்டி நல்லா பிரட்டி எடுத்த பிறகு தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து கடாயில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த ஓமம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். அப்போ தான் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு வந்து தொக்கு வைக்கும்போது வாசனையாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை போடணும். அடுத்தது இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டை நல்லா வந்து வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு அடுத்தது வந்து நம்ம தக்காளியை போடணும். அரிஞ்சு வச்ச தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும் அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்ல கலர் வந்து ரெட்டிஷாக வரும். அதுக்கு பிறகு நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சு அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து கொத்தமல்லி போட்டு தூவிட வேண்டியதான். நம்ம ரைஸுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு பிறகு வந்து சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது வெங்காயம் தக்காளி கரம் மசாலா எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வதக்கின பிறகு நல்ல கலர் வந்து மாறிடுவாங்க, ரெட்டிஷாக மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சது அதை வந்து இதில் போட்டுடணும். கொட்டி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விடணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம், உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம். அதனால் இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான்மை. உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. ரைஸுக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே சும்மா கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.